நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளெல்லாம் எங்களை கண்ணின்படி போல பாதுகாத்து இந்த நாளிலும் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறேன். இந்த விசேஷமான நல்ல நாளில் உம்மை துதிக்கவும், உம்மை பாடி ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தவும் கற்றுக் கொடுத்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையான மன்னாவை இன்றைக்கு தந்து, தேவனே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி, பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்க உயர்த்த கர்த்தர் ஒரு விஷயங்களுக்காக இறங்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இப்படி விசேஷ கிருபை அவர்களை நடத்தட்டும். தேவ ஆவியானவர் ஆண்டவரே தொடர்ந்து ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே நடத்துங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வந்தவர்கள் வந்து வண்ணமாய் செல்லாதபடி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்ய. ஆண்டவரே, உடைய கிருபை பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். விசேஷித்தமான ஆண்டவரே உடைய பலன்களை நிரப்பட்டதுகப்பட்டே. பரலோகத்தின் தேவனே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் உள்ள நாட்கள் எல்லாவற்றிலும் ஒத்தாசை எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை எங்களை வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, விசேஷமா ஆண்டவரே, பாடல் பாடுகிறோம் உடைய மகனை உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற வேலையில் உடைய பிரசன்னம் உடைய கிருபை வந்து இருக்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தேவ ஆவியானவர் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிபூர்ண கிருபை உண்டாகும்படி தேவ ஆவியாருடைய வார்த்தைகளை தாருங்க. ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் அல்ல நீங்களே மகிமைப்பட வேண்டும். தேவனே, ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தையை ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனே, வருகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சுகமாய் வருவதற்கு தேவன் உதவி செய்யும். தேவனுடைய கிருபை பலன் நாளிலே எங்களை நிரப்புவதாக. அப்பா, உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை உணரும்படியாக, தேவ பிரசன்னத்தில் நாங்கள் காணும்படியாக எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபிக்கல் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அருமையான ஞானிபுரத்தில் அவர்கள் பாடுகிற வேளையிலே நாம் கூட இணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நீ சிறந்தவர், நீ சிறந்ததையே தருகிற தேவன், என் தேவனாய் இருக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இன்மறையில் ஆண்டவரை பாதுகாத்த தேவன், இந்த புதிய பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் படைத்த இந்த வெற்றி நாளிதில் நாங்கள் அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் அல்லேலூயா, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும்
மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஹல்லேலூயா. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஹல்லேலூயா. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. கூப்பிடுறீங்களா? துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, சொல்லுங்க. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், சொல்லுங்க. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் ஹல்லேலூயா வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, என்னே ஆனந்த விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், என்னை புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் ஹல்லேலூயா வெற்றியை தருகிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்னே ஆனந்த விடுதலை நாயகன். சொல்லுங்க, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிறுத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தாடி வலிமை வெல்ல, சாத்தாடி வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் ஹல்லேலூயா வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம்! என்னே ஆனந்தம்! பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரொபேகா. யாவே 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 யாவே
என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. அவராவி உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொபேகா. யாவே 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 ரொபேகா. யாவே ரொபேகா. என் சார்பில் நீர் பலியாடி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டேன். என் சார்பில் நீர் பலியாடி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டேன். நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரொபேகா. யாவே 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 ரொபேகா. யாவே ரொபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரொபேகா. யாவே 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 ரொபேகா. யாவே ரொபேகா. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரொபேகா. யாவே ரொபேகா. யாவே ரொபேகா. யாவே ரொபேகா. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பட்சிக்க வேண்டும். ஆண்டவரே சத்துருக்கு முன்னே அப்பா அவை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. வாதையங்களை அணுகாமல் நீர் எங்கள் கூடாரமாக இருக்கிற தேவனின் தேவனாயிருக்கிறீர். ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி இயேசுவே. அப்படி எழுந்திருந்து தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீர் வெற்றியை தருகிற தேவன், எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீ சிறந்தவர், நீ சிறந்ததையே தருகிற தேவனின் தேவனாய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எப்போது எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன், எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன், வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறீர் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் விழுந்து முறிந்து போவார்கள், ஆனால் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள் எப்படி உள்ளது, எங்கள் சூழ்நிலை எப்படி உள்ளது என்று நான் தினந்தோறும் பேசாமல், நீர் எப்படிப்பட்டவர் ஆண்டவரே, உம் மகத்துவம் எவ்வளவு பெரியது, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானது என்று விவரித்து சொல்ல அப்பா, நீர் எங்களுக்கு கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் மாறாதவராயிருக்கிறீர், நீர் மகிமைக்குரியவராயிருக்கிறீர் ராஜா, நீர் பெரியவராயிருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எப்பொழுதும் தகப்பனே எங்கள் மத்தியில் உலாவுவதற்காகவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்போதும் விரும்புகிற தேவன். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரே எங்களுக்கு துதிக்க பாத்திரர், நீர் தூயாதி தூயவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை உயர்த்தி வைக்கிற தேவன் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். எங்களுக்கு பிரச்சனைகள் மத்தியிலும், எங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலும் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்து எங்களை நடத்தி சென்ற தேவன், வனாந்திரத்தில் எங்களை போஷித்த தேவன் அப்பா. வானத்து மன்னாவால் எங்களை போஷித்தவர். கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கமுள்ளவரே, உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே, இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் அல்லேலூயா மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும்
சிங்காசனம் அமைத்திட. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் மரவா உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். எங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு நின்று வாசம் செய்யும். எங்களோடு நின்று வாசம் செய்யும். ஆவியானவரே எங்களோடு நின்று வாசம் செய்யும். எங்களோடு நின்று வாசம் செய்யும். ஆமென். இயேசுவே ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் வசிக்க, நீர் எங்கள் மத்தியில் இருக்க நீர் ஆசைப்படுகிற தேவன். நீர் எங்களோடு இருக்க, நீர் எங்களோடு இருக்க விரும்புகிற தேவன். அப்பா, நாங்கள் உம்மை விட்டு தூரம் போனாலும் நீர் கட்டி சேர்க்கிற தேவனாயிருக்கிறேன். நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் அப்பா நீர் எங்களை நெருங்கி வருகிற தேவன். எங்களை ஆண்டவரே அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஓமை ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்கள் பலவீனவர்கள் ஆண்டவரே, நாங்கள் மண்ணானவர்கள். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் நீர் எங்கள் தேவன், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளாக மாற்றி இருக்கிறீர். ராஜா, எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீர். உமது பரிசுத்த ரத்தம் சிந்தி, உமது பரிசுத்த ரத்தம் சிந்தி எங்களை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிற தேவன். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் இயேசு ராஜாவே. எங்கள் அப்பா, உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் எங்களோடு வசிக்க, என்னோடு வசிக்க நீர் விரும்புகிற தேவன். ஆனால் நான் உம்மை விட்டு எவ்வளவு தூரமாய் ஓடுகிறேன் ராஜா. ஆனாலும் நீர் என்னை தேடி வருகிறேன்.
ஆவியானவரே, நீர் என்னை தேடி வருகிற தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்த்துகிறோம். அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆனா உம்மோடு இணைந்திருக்க, ஆண்டவரே உமக்காய் ஜீவிக்க, உம்மோடு வாழ, உம்மோடு ஓட அப்பா எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. நாங்கள் வழி விலகி போனாலும் ஆண்டவரே, நாங்கள் பின்வாங்கி போனாலும் ஆண்டவரே, உங்கள் கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகாது இருப்பதாக தேவனே. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை ஆண்டவரே எங்கள் மீது கோபம் கொள்ளாமலும் நாங்கள் வழியிலே அறியாமலும் உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம். ஒரு விஷயங்களை மன்னித்தரலும் ராஜா. ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னித்தரலும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் தயவு உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு, நன்றி ராஜனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நீ நடத்த வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம் ராஜா. உண்மையில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடுகள விசுவாசம் இருந்தாலும் இந்த காற்றத்தை மரத்தை தள்ளுண்டு கடலிலே அமிழ்ந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த கடுகள விசுவாசமாவது எங்களுக்கு இருக்க நீ கிருபை தாரும் ராஜா. அப்பா, அவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சகலத்தையும் கருத்தில் ஒப்புடுகிறோம் ராஜா. ஆமென். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் செருக வேண்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே. உன் நாமம் மட்டுமே உயர வேண்டும். ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான காரியத்தில் கருத்தில் ஒப்புடுகிறோம் ராஜா. கொடுக்கிறோம். சங்கீத பகுதி, காணிக்க பகுதி, தகுப்பனே வார்த்தையின் பகுதியும் கருத்தில் ஒப்புடுகிறோம். நீர் ஆளுகை செய்யும் ராஜா, நீர் வழிநடத்தும் ராஜா, நீர் எங்களை பலப்படுத்தும் ராஜா. வார்த்தை என்ற மன்னாவை ஆண்டவரே நாங்கள் வாங்கி புசிக்க, எங்களை இருதயத்தில் விதைக்க நீர் கிருபை தாரும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை எங்களை ஆளட்டும் ராஜா. சூழ்நிலைகள் ஆளாதபடிக்கு, பிரச்சனைகள் ஆளாதபடிக்கு, உற்றார் உறவினர்கள் ஆளாதபடிக்கு வார்த்தை எங்களை ஆளட்டும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உன் வார்த்தை மதுரம், உன் வார்த்தையை எல்லாம் தகுப்பனே உண்ணும் தகுப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறும், என் வாழ்க்கை செழிப்பாகும். வார்த்தையில் வல்லமை உண்டது. ஓமை துதிக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சங்கீதம் 85 எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மேல் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தோர்களுக்கு சமயமாக இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நடத்தும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நல்ல காலை வேளையை நமக்கு கொடுத்தபடியால் நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்கும் வண்ணமாக நாம் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வந்த யாவரையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது 12வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் தந்தருளுவார், தந்திருக்கிறார், தருவார் என்ற நம்பிக்கையில் நாம் கூடி இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நமக்கு நன்மையானவராக, நல்லவராக, கிருபை செய்கிறவராக நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணமாக ஒரு மனிதர் 3 கழுதைகளை வளர்த்து வந்தாராம். 3 கழுதைகளை வளர்த்து வருகிறதான நேரத்தில் ஒரு கழுதைக்கு திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போகிறது. திடீர்னு அது தன்னுடைய சாப்பாடை சாப்பிட மாட்டேங்குது, நடக்க முடியல, அதற்கு வாழ்க்கையில் பயங்கரதான பலகீனமாக காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் அந்த கழுதை ஒரு நாள் என்ன செய்து நடந்து போய் கொண்டிருக்கும்போது குழியில் விழுந்து விட்டது. குழியில் விழுந்தவுடன் அந்த வழியாக ரோட்டில் போகிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கழுதையை பார்த்து, ஐயோ இந்த கழுதை என்ன செஞ்சு குழியில் விழுந்துருச்சு, பாவம், ஐயோ பாவம், இப்படி விழுந்து கிடக்குதே, யாருடைய கழுதையாக இருக்குமோ, இப்படி விழுந்து கிடக்குதேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் பார்த்து அந்த வழியாக போகிறவர்கள் அந்த கழுதையை பார்த்து அந்த நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். கடைசியில் அந்த கழுதை வளர்த்தவர் அந்த வழியாக வந்தாராம். யாருமே தூக்கிவிடவில்லை. அந்த கழுதை வளர்த்தவர் அந்த வழியாக வரும்போது அவரும் பார்த்துவிட்டு, இந்த கழுதையை நம்ம எதற்கு தூக்கணும், இந்த கழுதை ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிடும், மரிச்சு போயிடும், எதற்கு நான் அந்த கழுதையை என்ன செய்யணும், தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னானாம், இந்த கழுதை மேலே என்ன செய்யுங்க, நீங்கள் மண்ணை அள்ளி போட்டு மூடி வைத்துவிட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லி. அதே மாதிரி அந்த எஜமான் சொன்னது போலவே அவர்களுடைய வேலைக்காரர்கள் வந்தார்களாம். வேலைக்காரர்கள் வந்தோடனே இந்த எஜமான் சொன்ன அந்த வார்த்தையும் அந்த கழுதை கேட்டுக்கொண்டிருந்ததாம். அதற்கு பிறகு அந்த வேலைக்காரர்கள் மண்ணை அள்ளி போட்டார்களாம். அந்த மண்ணில் நிறைய முள்ளுகள், கல்லுகள், பாறைகள் இதெல்லாம் கடந்தது. அந்த கழுதைகள் அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அள்ளி போடும்போது அந்த கழுதை மேலே கல், முள் எல்லாமே என்ன செஞ்சது, குத்துனதான். ஐயோ இப்படி குத்துதேன்னு சொல்லி ரொம்ப பலகீனமாக அந்த கழுதை இருக்குது. அப்போ அது ஒன்று நினச்சது, ஒரு பாறை மண்ணள்ளி போடும்போது அப்படியே குதித்து மேலே வருமா, இன்னொரு பாறை மண்ணள்ளி போடும்போது திரும்ப குதித்து மேலே வருமா. இதே மாதிரி மண் அள்ளி போட போட குதித்து குதித்து மேலே விழுந்து விட்டதாம் அந்த கழுதை. வந்ததற்கு பிறகு ஏற்கனவே அதற்கு உடம்பு சரியில்லை, ரெண்டாவது சாப்பிடலை, அடுத்தது இந்த மண்ணை அள்ளி போட்டது நிமித்தம் அதற்கு ஏகப்பட்ட பலவீனம் உண்டாகி ஒரு இடத்துல போய் மயங்கி விழுந்து விட்டதாம். இன்னொருவர் அந்த வழியாக மூட்டை தூக்கி கொண்டு வரும்போது அந்த மூட்டையை மூட்டை தூக்கிட்டு வந்தவர் பார்த்தா, ஐயோ இது யார் வீட்டு கழுதுன்னு தெரியலையே, நல்ல கழுதையாக இருக்குதே, இப்படி மயங்கி போய் விடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டு பக்கத்து மரத்தடியில் நிழலில் கொண்டு போய் அமர்ந்து திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாராம். அந்த கழுதை குதித்து எழுந்து நின்று ரொம்ப தூரம் நடந்து சென்றது. திரும்ப கொஞ்சம் நேரம் பார்த்ததான், சிந்திச்சதான், நம்ம எஜமான் வீட்டுக்கும் போவது நமக்கு சரியில்லை, ஏன்னா அவர் நம்ம மறிக்கணும்னு சொல்லிட்டு மண்ணள்ளி போட்டு மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு, இனி நமக்கு போவதற்கு யார் உண்டு வழின்னு சொல்லி அந்த கழுதை நினைத்ததான். நிறைய இந்த பெரியவர் நம்மை பாதுகாத்தாரு, நிறையா மூட்டை சுமந்துக்கிட்டு போகிறாரு, இவரை கூடயே நம்ம போய் என்ன செஞ்சிடும், நம்ம அங்கேயே தங்கி கொள்ளலான்னு சொல்லி அந்த பெரியவரை பார்த்து போய் கேட்டுச்சான், நான் என்ன செய்கிறேன், இனி வாழ்க்கையில் உங்கள் வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு எங்கே தங்கிடமும் இடம் இல்லை, அதனால் நான் உங்கள் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுதை அங்கே தங்கி கொண்டதாம். ஹல்லேலூயா. இந்த கதை நான் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நம்மை பார்த்து அப்படி தான் நிறைய பேர் ஏளனமாக சொல்லலாம், இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இவர்கள் படிக்காதவர்கள், இவர்கள் ஏழ்மையானவர்கள், இவர்களுக்கு ஒன்றும் திறமை இல்லை, இவர்கள் வாழ்க்கையில் உருப்பட மாட்டார்கள், இவர்கள் இறந்து போனால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நம்மை பார்த்தும் இன்றைக்கு அநேகர் அப்படியாக இந்த கழுதையை முன்பு வளர்த்த அந்த கழுதையை வளர்த்த எஜமானை போல நம்மை கைவிட்டு விடலாம். ஹல்லேலூயா. நாம் கைவிடாத தேவன் நமக்கு நன்மை
நன்மையை தருகிற தேவன், நம் வாழ்நாளையில் நன்மை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை. நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு காணப்படுகிற பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த கழுதையை போல மண்ணள்ளி போடும்போது எப்படி இந்த கழுதை துள்ளி குதித்து மேலே வந்ததோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை நம் இருதயத்தில் வைத்து கொண்டோமானால் நம் கவலை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் துள்ளி குதித்து மேலே வந்து கொண்டே இருப்போம். நமக்கு நல்ல மேய்ப்பனான கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பலகீனங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தந்து நம்மை ஓடும்படியாக, நம் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக, நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த சங்கீதத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் அவர் வாழ்நாள் நம் வாழ்க்கையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நம் கர்த்தரோடு நிலைத்திருக்கும் போது கர்த்தரில் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து நினைத்து கொள்வார்கள். கர்த்தரோடு நாம் இசைந்திருக்கும் போது நம் ஒவ்வொரு நாள் வாழ்கிற வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக காணப்படும். மற்றவர்கள் பார்த்து நம்மை நல்ல கனி கொடுக்கிறார்கள். நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய வார்த்தைகள், செயல்கள், ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மையான கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரும் உருவாக்குவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளைகள் வசனம் வாசிச்சு இருக்கீங்களா? கீழே ஆன் பண்ணிக்கணும். மேலே ஏறணும். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். செப்பனியா 3:20. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை மீன் போவாது. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமொழிகள் 15:6. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ. ஓடுங்க. காணிக்கை பாடலுக்கு நேராக சொல்லுவோம். உம்மை
உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். காணிக்கைக்காக, சங்கீதங்களுக்காக, சாட்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வருது. இயேசுப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, காணிக்க பகுதியை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. காணிக்க பகுதியை கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அம்ரஜா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. காணிக்க போட்ட குடும்பத்தார் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சுவாமி உன் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குற சாமி உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க அப்பா, உயர்த்தி வைங்க சுவாமி. அம்ரஜா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ ஆராத நேரத்தில் கூட கர்த்தாவே நீர் ஆலயத்துக்கும் ஆண்டவரே எங்களோடு நீ வந்தபடியால் சுவாமி உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துக்கிறப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாட்டு வசனம் சொன்ன பிள்ளைகளே, பாட்டு சொல்ல பிள்ளைகளே, அப்பா வேத வசனத்தை விலைக்கு சொன்ன மகளே ஆண்டவரே, உன் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குற சாமி உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதி பகுதியை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சங்கீதி பகுதியை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 3ஆம் வாரத்திலே நீர் என்ன பேச எங்களோடு சித்தம் வைத்திருக்கோ சுவாமி, உம்முடைய சித்தத்தைப்படி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்குறப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆராதனை கூடி வர ஆவியானவரே நீர் உதவி செய்தபடியால் சுவாமி உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஸோ தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஆசீர்வாதங்களுக்காக செபியுங்கள். நேற்றைய தினத்தில் நம்ம சபை சார்பாக ஒருத்தர் சுவிசேஷம்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அவர்களெல்லாம் மீண்டு வருவதற்காக தெய்வ சபையிலே கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செபிப்போம். ஆமே. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய தரிசனங்களுக்காக, திட்டங்களுக்காக நீங்கள் செபியுங்கள். அப்படி சர்ச்சு முன் போர்ஷனை நல்லா மாற்றி அமைக்கணும். அதுக்கு ஒரு ஹாலோ பிளாக் கல் ஒரு 50லேருந்து ஒரு 70 கல் இருந்துச்சுன்னா சுற்றிலும் பார்டர் மாதிரி கட்டி அதில் நல்லா பூச்செடிகள்லாம் முன்னாடி அழகாக வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதெல்லாம் செய்வதற்கு தேவைகள் நமக்கு இருக்குது. ஸோ அதற்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். முன் போஸ்டரை நம்ம என்ன பண்ணணும், மாற்றி அமைக்கணும். பார்க்குறவர்களுக்கு நல்ல இது ஒரு ஆலயம் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தாட் வரணும். அதற்காக நீங்கள் செபிங்க. கர்த்தர் நம்ம செபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படி தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. இங்கே அதை மனசில் வச்சு ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தை மாற்றி அமைக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஆலயத்தில் ஆத்துமாக்கள் வருவதற்காக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமே. தொடர்ந்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிப்போம். கிருபையுள்ள பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மட்டும் எங்களை நடத்தினீர், தாங்கினீர், பலப்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர். இனியும் நீர் எங்கள் தாங்க வல்லவராக இருக்கிறீர். எங்களை பலப்படுத்துங்க, அப்படி நன்மையினால் நிரப்புங்க. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து பேச போகிறீங்க. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தெய்வ கரத்துக்குள்ளே நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் நாமே எங்களை பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அப்போஸ்தலர் நிருபம் அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. எழுப்புதலின் ஒரு காலகட்டங்களை நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். பட் நீங்கள் என்னதான் ஆண்டவரை குறித்து பலருக்கு நாம் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் இன்றைக்கு ஜனங்கள் உள்ளே வருவதற்கு மிகவும் ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆர்வமற்ற தன்மையிலே இருக்கிறார்கள். ஆமென். ஜான் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. ஆதி அப்போஸ்தல நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தல நாட்களில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினதற்கு பிறகு ஒரு 120 பேர் கொண்ட சபையாகத்தான் அவர்கள் எழுப்பினார்கள். ஒரு 120 பேர் கொண்ட சபையாகத்தான் அவர்கள் எழுப்பினார்கள். இந்த 120 பேரும் அந்த நாட்களில் ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள்.
அந்த 120 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. ஸோ அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் தேவனால் எடுத்து பயன்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தேவனால் எடுத்து என்ன பண்ணாங்க? பயன்பட ஆரம்பித்தார்கள். ஸோ இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யும்பொழுது மட்டுமே ஜனங்கள் தேவனை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. கடின இருதயத்தோடு இருக்கிற மக்களுடைய இருதயத்தை தேவன் திருப்பி தேவன் பக்கமாய் சாய அவர் அற்புதங்களை செய்தால் போதும். ஆமென். இன்னைக்கு கடின இருதயத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள், இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் அவர்களுக்குள்ளே ஒருபோதும் அதை மேம்படத்தக்கதான அந்த தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சத்தியத்திற்கு செவி கொடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? மனநிலை இல்லை. ஏன்? நமக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்குள்ளாகவே அந்த சத்தியத்திற்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போகுது. அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை எடுத்து கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்க பிரதர். 4:19. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரயோத்திரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பேதுருவும் யோவானும் ஒரு நெருக்கமான சூழலில் நிற்கிறார்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஆரம்ப வசனம், அந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்களேன். 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்புதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கமுண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. இயேசுவை ஜனங்களுக்குள்ளே உபதேசிக்கிறதுல இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இயேசுவை பற்றி சொன்னால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ, அல்லது அவருடைய நாமத்தை குறித்து பேசும்பொழுது ஏதாவது எதிர்ப்பு பிரச்சனைகள், அல்லது நம்மளை கேவலமாக நினைப்பார்களோ என்கிற தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு நிறைய மக்களுக்குள்ளே ஆட்கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். இன்னைக்கு சபைகளுக்கு தேவை கர்த்தரை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்த முன்வர வேண்டும். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒரு குவாலிஃபிகேஷன். அதுக்கு அடிப்படையான ஒரு தகுதிகள் என்ன தெரியுமா? ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை உற்று நோக்குகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முறையை ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? உற்று நோக்குகிறார்கள். நம்ம என்னதான் இயேசுவை பற்றி நம்ம மற்றவர்களுக்கு சொன்னாலும் ஒரு பக்கம் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவனுக்குள்ள ஒரு மேம்படுத்தப்பட்டதான வாழ்க்கையாக இருக்கணும். அதே சமயம் ஒரு வைராக்கியமுள்ள வாழ்க்கையாக என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு எதற்காக அவர்களை சிறைச்சாலையில் வைக்கிறார்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை சொன்னதற்காகத்தான். அந்த நாட்களில் இவர்கள் செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்களை மக்கள் ஒரு பிரமிப்பாக பார்க்கிறார்கள். பிரமிப்பாக பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் மிகப்பெரிய அளவில் இவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பேதுருவும் யோவானும் சிறைச்சாலையில் அவர்களை போட்டு என்ன பண்ணுறாங்க? கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போது அவர்கள் எடுத்த முடிவு, அவர்கள் தைரியமாக நின்று பேசக்கூடிய அந்த தைரியம் இவர்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. ஆமென். எங்கேருந்து வந்துச்சு? பேதுரு ஒரு சாதாரணமான மீன் பிடிக்கிற ஒரு மனிதன். அவனுக்கு என்ன தெரியும்? இந்த வலையை இப்படி போடுறப்பா, அந்த வலையை அப்படி போடணும், இந்த வலையில் கிழிஞ்சிட்டா இப்படி சரி செய்யணும், இந்த இடத்துல வலையை போட்டால் மீன் கிடைக்கும், இந்த மீன் இவ்வளோ ரேட்டு போகும், இந்த இடத்துல மீன் கிடைக்கும், இந்த இடத்துல மீன் கிடைக்காது. ஸோ இதுதான் பேதுருக்கு அந்த அறிவு ஆற்றல் என்ன பண்ணியிருக்கும்? நிரம்பி இருக்கும். ஆனால் பேதுரு ஒரு ஒரு வாக்குக்கு அடங்காத என்ன பண்ணுறான்? ஒரு வல்லமையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கி அது நமக்கு தேவை. ஆமென்.
ஒரு வாக்குக்கு அடங்காத ஒரு வல்லமையை நாம் என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்தில் தைரியமாக நின்று பேசுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். தைரியமாக யார் முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்னை எது சொன்னாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக நின்று பேசுவேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். யோசித்து பாருங்கள், அவன் என்னென்னமோ தவறுகளை செய்கிறான், குடிக்கிறான், கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறான், பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான். ஆனால் அவன் போட்டிருக்கிற உடை, அவனுடைய அலங்காரம் பார்த்தா அப்படியே கனம் பொருந்திய மனிதனாக இருக்கிறது. அவன் வாழ்க்கைக்கும் அவன் அணிந்திருக்கிற ஆடைகளுக்கும் சம்பந்தமில்லை. ஆமென். ஆனாலும் அவனுடைய தோற்றம் நமக்கு ஒரு பரிசுத்தமானதாக இருந்தாலும் அவனுடைய உள்ளான மனிதன், அவனுடைய கிரியைகள் மோசமானதாக இருக்கிறது. பாருங்கள், அவனே அவ்வளோ தைரியமாக என்ன பண்ணுறான்? பூமியிலே வாழ்கிறான். ஆனால் பரிசுத்த தேவனை அலங்காரமாய் கொண்டிருக்கிற நாம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நாம் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம், தைரியமற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளை ஐயோ அவ்வளோதான் நான் எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? நம்மளை நாமளே கைவிட்டுடுறோம். அப்படி நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். கைவிடப்படுகிற அந்த எண்ணங்களை கொண்டு வருகிறதே யார் தான்? பிசாசு தான். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்களா? படிப்பே அறியாதவர்கள், பேதமை உடையவர்கள்லாம். என்ன தெரியுமா அது? ஆமாம், ஒரு மாதிரி சைலண்ட்டாக என்ன பண்ணுவாங்க? அவங்க பேசக்கூட தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க. அதிகமாக சத்தம் போட்டு கூட என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. ஒரு புத்தி சுகாரம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு மந்தமான புத்தி நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்ததுனால தான் இவர்கள் இப்படிப்பட்ட வல்லமைகளுக்குள்ளே இருக்கிறது என்பதை மட்டும் அன்றைய அதிபதிகள், தேசாதிபதிகள், அன்றைய ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இயேசுவோடு கூட நெருங்கி இருக்கும் பொழுது தான் நமக்கு இப்படிப்பட்ட வல்லமைகள் என்ன பண்ணோம்? கிடைக்கும். ஒரு அண்ணா என்கிட்ட கேட்டாங்க, நான் நிறைய முறை தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அதெல்லாம் தப்பாக மாறிடுது, ஆனால் சில தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிடுது? சரியாக அமைஞ்சிருது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அண்ணே, தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வது, அது மேலே நீங்கள் ஆசைப்படுகிறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதை சொல்லுவதற்கு நீங்கள் தேவனோடு கூட நெருங்குகிற அந்த உறவாடுகிற தன்மையை நீங்கள் எந்த அளவுக்கு பெறுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களை கொண்டு என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஆமென். இன்றைக்கி ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மோடு கூட என்ன பண்ண முடியும்? இடைப்படும். அதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் என்ன பண்ணுமா? மடக்கும். அடிக்கடி நான் அந்த உதாரணங்களை சொல்லேன். ஒரு கருவாடு விற்கிற அம்மா பக்கத்தில் போனால் கருவாடு வாசனை வரும். ஒரு பூ விற்கிற அம்மா பக்கத்தில் போனால் பூ வாசனை, அப்படியே அந்த இடம் சுற்றிலும் என்ன பண்ணும்? பூ வாசனை வரும். அதே போல தான் மோசே தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்கிறான். 40 நாள் அளவும் தேவனோடு கூட அவன் நெருங்கி அவன் தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறான், புசியாமல் குடியாமல். அவன் அந்த மலையை விட்டு, சினாய் மலையை விட்டு கீழே இறங்கி வருகிற பொழுது பாளையத்தில் இருந்த ஜனங்கள், கீழே இருக்கிற ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க முடியலை. அல்லேலூயா. என்ன பண்ணல? அவன் முகத்தை பார்க்க முடியல. அந்தளவுக்கு மகிமை பிரகாசம், அந்தளவுக்கு மகிமை பிரகாசம். நார்மல் ஆட்களில் இந்த காலேஜ் பசங்க +2 முடித்த உடனே நான் என்ன பண்ணுவேன், சில காலேஜ்லேருந்து எனக்கு லெட்டர்ஸ் வரும். அப்போ நான் அந்த பசங்கள்கிட்ட சொல்லி, அப்பா ஃப்ரீ எஜுகேஷன் தான்ப்பா, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவனுங்களை நான் அழைச்சிட்டு போய் நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். ஆனால் அது பெருமைக்காக சொல்லலை. அப்போது அந்த ஒரு கன்னியாகுமரியில் ஒரு இம்மானுவேல் கிறிஸ்டியன் காலேஜ், அந்த காலேஜ் பேர். அப்போ நான் பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் நானும் ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நான் நிற்கிறேன். அப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் யார் கார்டியன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்பொழுது ஒருத்தர் சொல்கிறார், அதோ அவர் தான் பாஸ்டர். அவர்கிட்ட நான் பேசுனதே இல்லை. சொல்கிறார், அதோ அவர் தான் பாஸ்டர்.
அவர்கிட்ட நீங்கள் அவர் தான் அந்த பசங்களுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னார். ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள் தேவனை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் பல இடங்களில் நானும் சில நேரங்கள் என்ன பண்ணிடுறேன், தோற்று போயிடுறேன். ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னு ஏன், அப்போ தான் நமக்கு கோவம் வரும். நான் முன்னாடி வந்தேன் எனக்கு நீ அப்படின்ற மாதிரி கோவம் வரும். ஒரு எங்கேயாச்சும் ஒரு அந்த இடத்துல நம்ம பொறுமை காக்கணும். அந்த இடத்துல நம்மளை மக்கள் கவனிக்கிறாங்க. பொதுவான இடங்களில் நம்மளை என்ன பண்ணுறாங்க, மக்கள் கவனிக்கிறாங்க. இவர் யார் என்று சொல்லி நம்மளை பார்க்கிறார்கள். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் முற்றிலும் கல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பேசுகிற ஞானமும் தைரியமும் எங்கேருந்து வந்தது? அவர்கள் இந்த செயல்கள் செய்யக்கூடிய அற்புதங்களை அடையாளம் செய்யக்கூடிய செயல்கள் எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. சொல்கிறா பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தது. யார்? சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருந்த, என்னால் சத்தமாக பேச முடியல. சொஸ்தமாக்கப்பட்டவர்களுக்கு அருகே இருந்தபடினாலே, குணமாக்கப்பட்டவன் அருகே இருந்தபடினாலே அவர்களால் என்ன பண்ண முடியல, எதிர்த்து பேச முடியவில்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட அற்புதம் தான் இன்னைக்கு தேவை. பிடியாளியாக இருந்த மனுஷனை அந்த அற்புத சுகத்தை கத்தளத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேவாலயத்துக்கு முன்பாக பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனை நசரேயனா இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, என்னிடத்தில் வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, இயேசு நாமத்தில் என்ன பண்ணு, எழுந்து நட. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதை சொன்ன உடனே அந்த தேசம் முழுக்க ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவன் பக்கத்திலேயே நிற்கிறான். இவன் யார், இவன் எப்படி வாழ்ந்தா, இவனால் இவன் எப்படிப்பட்டவன், எல்லா விஷயத்தையும் அறிந்தவர்கள். ஆனால் பேதுரு ஒரு நாள் யோவானும் அந்த வழியாக செல்லும் பொழுது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், அவர்கள் அழைத்து இந்த அளவுக்கு தேவனை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, அற்புதங்களை செய்யக்கூடாது, நீங்கள் இந்த நாமத்தை குறித்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை என்ன பண்ணுறாங்க, கடினமாய் நடத்துகிறார்கள். அதனால தான் அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறான் பாருங்கள், 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பிரதர். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அல்லேலூயா. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நீங்கள் நம்ம அப்படி இருக்கிறோமா? நீங்கள் வாழ்க்கையில் என்னத்தை கண்டீங்க? நீங்கள் வாழ்க்கையில் இயேசுவை குறித்து என்னத்தை கேட்டீங்க? அந்த இடத்துல அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது. இதுதான் எழுப்புதல். அந்த நாட்களில் எழுப்புதல் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஊர் ஊராக, தெரு தெருவாக, வீடு வீடாக சென்று இந்த நாமத்தை குறித்து பேசினார்கள். அல்லேலூயா. நாம் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறோமோ, ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் பெருகுவோம். அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் பாருங்க, நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உன்னே ஒன்று மட்டும் புரிந்து வைத்திருக்கிறேன், நான் ஒன்றை மட்டும் இலக்காக வைத்திருக்கிறேன், நான் கேட்டதையும் கண்டதையும் என்ன பண்ண மாட்டேன், சொல்லாமல் இருக்க என்னால் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த இடத்துல பேதுரு யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமா? இந்த கேள்வி நமக்குள்ளே வரணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்குள்ளே வரணும். இன்றைக்கி நிறைய நேரங்கள் நம்ம இருதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும், அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், உயர்றதுக்கு என்ன, பணம் சம்பாதிக்க என்ன வழி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை ரொம்ப ஒரு பயங்கரமாக யோசிக்கிறோம். ஆனால் இவைகளில் நாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும், தேவனுக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமா? ஆமென். அப்போ இதுதான் அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, இந்த இடத்துல அந்த நாட்களில் சபைகளில் எங்கும் ஒரு மகா பெரிய எழுப்புதல் அன்னைக்கு வந்துச்சு. இந்த தலைவர்கள் எப்படி அந்த நாட்களில் இருந்தாங்கன்னு பாருங்க. இந்த தலைவர்கள் மகா பெரிய ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்கணும். ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த வகையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியுமோ அந்த வகையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருவர் என்னட்ட கேள்வி கேட்டார். பயங்கரமான ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் சொல்லுகிறார், நான் யாராகிலும் இறந்து விட்டால் உலகத்தர் செய்யக்கூடிய முறைமையின்படி நான் செய்யலாமா அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறார். யாராவது இறந்து விட்டால் உலகத்தர் என்ன முறைமை செய்வாங்க? இப்போது நிறைய ட்ரெண்டிங் வந்துச்சு. அரிசி எடுக்கிறான், மாலை எடுக்கிறான், என்னென்னமோ பண்ணிட்டு போகிறான். குருத்தோலையை எடுத்துட்டு அந்த டெத்து வீட்டுக்கு அவன் போகிறான். அப்போ நான் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி சொன்னேன். நீங்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், உங்கள் மூலமாய் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய நபர், நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய நபர், உங்கள் மூலமாய் தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். நீங்கள் இதை செய்யும் பொழுது கிறிஸ்தவத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாம் செய்யலாம் போல என்று சொல்லி ஜனங்களுக்கு நீங்கள் பாடம் கற்பிக்கிறீங்கன்னு சொன்னேன். அவருக்கு இதை கேட்ட உடனே, ஐயோ அப்படியா? அப்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியல. பாருங்கள், வேதம் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறது என்பதை, தேவன் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் இன்றைக்கி மறந்து போய்விட்டார்கள். உலகத்தின் வழியாக, பாரம்பரியத்தின் வழியாக தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய சபைகளிலே கிறிஸ்தவம் இடறி போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தங்களை நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல அவர் நிலைநிறுத்தாமல் போயிட்டாங்க. கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் போயிட்டாங்க. மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருக்கலை, பேச வேண்டிய இடத்துல பேசலை. சாதுரிய ஞானத்தோட ஜனங்களுக்குள்ளே நடக்க விருப்பமில்லை. தங்கள் மனம் போனபடி, இஷ்டமானபடி அவர்கள் செய்கிறதுனால தான் இன்றைக்கு வெகுவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, நான் சொன்ன என்னுடைய சாட்சி சொன்னேன். ஆரம்ப நாட்களில் நான் ஒருவன் மட்டும்தான் கிறிஸ்தவன். எங்கள் ஊரில் என்னை வரி கேட்க வந்தார்கள். ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அந்த சாட்சி நான் ஒன்று சொன்னேன். எங்கள் ஊரில் என்ன பண்ணாங்க, கோயில்களுக்கு நாங்கள் திருவிழா செய்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வரி கொடுக்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா ஒரு ஃபேமிலி, நீங்கள் ஒரு ஃபேமிலி, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வரி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ ஃபேமிலி ஆகலை, நான் பேச்சுலராக தான் இருந்தேன். அப்போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு காரியத்தை சொன்னேன், நீங்கள் இவைகளால் என்ன பண்ணுறீங்க, பிரயோஜனம் அடைகிறீங்க. நீங்கள் வரி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த தெய்வங்களை உங்கள் வீட்டிற்கு முன்பாக நிறுத்தி நீங்கள் அதற்கு படையில் போடுறீங்க. அதற்கு பதிலாக அவர்கள் உங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பங்கடைகிறீர்கள். நான் எந்த பங்கும் அதில் அடைவதில்லை. நான் அதிலிருந்து சற்று வித்தியாசமானவனாக நான் எனது தெய்வன் இயேசுவை நான் அங்கீகரித்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யக்கூடாது என்று எனக்கு வேதம் கற்பிக்கிறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறதில்ல, எனக்கு இதில் பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் வரி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு அங்கே நான் நிற்க போகிறது கிடையாது. அங்கே நான் எந்த படைச்சல்களையும் எந்த காரியங்களும் செய்ய போகிறது கிடையாது. நீங்களும் எனக்கு என்ன பண்ண வேண்டாம், எனது வீட்டிற்கு முன்பாக நிற்க வேண்டாம், எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டாம். நீங்கள் அந்த வீட்டிற்கு முன்பாக வரும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் எப்பொழுதும் போல் கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அன்றைக்கி நான் பேசின இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் என்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, அதை கேட்கல. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த தலைவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்றைக்குமே ஒரு அந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமான வழியில் இருக்க வேண்டியதாக இருக்கணும். தலைவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் தொண்டனும் இருப்பான். ஆமே. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த பேதுருவும் இந்த யோவானும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அவர்கள் எடுத்த அந்த தைரியமான முடிவுகள், நெருக்கமான சூழலில் கூட கர்த்தரை அவங்க என்ன பண்ணலை, விட்டு கொடுக்க முடியலை. அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தேவானை குறித்து நான் படித்து பார்த்தேன். ஸ்தேவான் பயங்கர ஒரு வல்லமையாக தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு பேசுகிறான். நான் நினச்சேன், அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்பொழுது அந்த
பெரிய அந்த 7ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா 60 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை முழுமையாக படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வசனத்தின் இறுதியில் சேவன் என்ன பண்ணிடுவாங்க, விடுதலை ஆக்கிடுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த இந்த ஜனங்கள் எல்லாரும் அவன் மேலே மூர்க்க கோபம் கொண்டு அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அல்லேலூயா. என்ன பண்ண, கல்லெறிந்து அவனை என்ன பண்ணுறாங்க, கொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலும் கூட 59ஆம் வசனத்தையும் 60ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பிரதர். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. இப்படி சொல்லி என்ன பண்ணான், நித்திரை அடைந்தான். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் அவன் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா, அது சகிப்புத்தன்மை. எந்த சூழ்நிலையிலும் இவர்களை என்ன பண்ணிடக்கூடாது, சபிச்சிட கூடாது. அதான் இவர் சொல்லுவார், நம்ம அகத்தியன் சொல்லுவார், ரொம்ப காமெடியாக இருக்குது. அதை நான் 2-3 முறை அந்த ஷார்ட்டை நான் பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக எனக்கு எதிராய் ஒருவன் நின்றான், என்னை அவன் ரொம்ப கொடூரமாய் நடத்தினான், கர்த்தர் அவனை அடித்து போட்டார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு சாட்சியாக என்ன பண்ணுறாங்களா, சொல்லுகிறார்கள். அப்போது அதை பார்த்து வெளியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ஐயோ நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டாமல் இருந்தோம்னா கொலகார பாவிங்கடா இவர்களா, இந்த கிறிஸ்தவ பயல்கள்லாம் கொலகார பாவிங்கடா. அப்போ இன்றைக்கி ஜனங்களுடைய மனநிலை எப்படியாக மாறிச்சு பாருங்கள். என்னட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு ரொம்ப நாளாக எதிர்த்து நின்றான் பாஸ்டர், பயங்கரமாக எதிர்த்து நின்றான். நான் ஜெபம் பண்ணி நான் பாருங்க பாஸ்டர், அவனை கர்த்தர் அடித்து போட்டார் பாஸ்டர், ஆக்சிடென்ட்டில் அவன் இறந்துட்டான் பாஸ்டர், ஆண்டவர் அவனுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுத்துட்டார் பாஸ்டர். ரொம்ப தப்பு, இப்படிலாம் பேசிடக்கூடாது. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் யாரும் என்ன பண்ணுறதில்ல, தண்டிக்க அவருடைய தண்டனை காலங்கள்லாம் என்ன இருக்குது, அவருடைய கோபமெல்லாம் என்ன இருக்குது, அது வரைக்கும் எப்பேற்பட்ட கொலைகாரனாக இருந்தாலும் சரி அவர் தம்முடைய இரக்கத்தை தான் காண்பிக்க விரும்புகிறார், தம்முடைய இரக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். அவன் என் பக்கமாக வருவார் என்று சொல்லி அவளோட கூட இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டார், நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், சொல்லிட வேண்டாம். யாராவது ஒரு பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகவோ அல்லது எதையாவது ஒரு விசுவாசி ஒரு பிரச்சனைக்குள்ளாக மாட்டிட்டா உடனே அவன் எப்படிலாம் இருந்தால் அதனால தான் ஆண்டவர் அவனை தண்டிச்சிட்டார் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அப்போது எந்த சூழல்லையும் இந்த தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள். ஸ்தேவான் அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த இரத்த பழியை சுமத்தாதரும் என்று சொல்லி அவர் முழங்கார் படியிட்டு தேவனிடத்திலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இதுதான் இன்றைக்கு சபைகளுக்கு தேவை. இன்றைக்கு ஒரு எழுப்புதலுக்கு ஒரு மனம் தேவை. இன்னைக்கு ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு நமக்குள்ளே தேவனுடைய பிரதிபலிப்பு தேவை. நம்ம ஆண்டவருக்கு சரியான விதத்தில் நாம் என்ன பண்ணணும், பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான விதத்தில் கட்டமைக்கப்பட வேண்டும். சங்கீதத்தில் சொன்னது போல நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல மரமாக இருப்பீர்கள் ஆனால் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள், கெட்ட மரமாக இருப்பீர்கள் ஆனால் கெட்ட கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கர்த்தரோடு கூட இசையாவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய குணாதிசயங்கள் தான் வெளிப்படும், உங்களுடைய மாம்சம் தான் வெளிப்படும். அது ஈஸியாக சொல்லிடலாம். கர்த்தரோடு கூட நீங்கள் இடைப்படாவிட்டால் உங்களுடைய மாம்சீக எண்ணங்கள் வெளிப்படும், அதிகமாக வெளிப்படும். நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன செய்யலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலாம், அப்படி இப்படியே நம்முடைய சிந்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தரோடு கூட இசையும் பொழுது தேவன் உங்களை சரியான பாதையிலே அவர் நடத்துவார். இதை தான் தாவீது அடிக்கடி சொல்கிறான், ஆண்டவரே என் வலப்பக்கம் இடப்பக்கம் என் முன்பக்கம் பின்பக்கம் சாயாதபடி நேரான வழியில் என்ன பண்ணுங்க, நடத்துங்க. அல்லேலூயா. நேரான வழியிலே நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். ஆமென். அப்போ யோசித்து பாருங்கள், அந்த நாட்களில் சபைக்குள்ளே ஒரு ஒருமனம் இருந்தது, சபைக்குள்ளே ஒரு ஒருமனம் இருந்தது. பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2:44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும்
பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அதற்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு சபையில் ஊழியக்காரர் மூலமாக நல்லா செபிக்கிற பிள்ளைகள், நல்லா தேவனோட ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைகள் மூலமாக ஒரு 2 பேர் உயிரோடு எழுப்புறாங்க, 2 பிசாசு பிடிச்சவங்க வல்லமையாக எழுப்பப்படுறாங்க, அல்லது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற மக்களுக்கும் ஒரு பயம் உணர்வு உண்டாயிருக்கும். ஆமென். ஊழியக்காரர் மூலமாக மிக பெரிய பெரிய மாற்றங்கள் அற்புதங்கள் நடந்துச்சுன்னா, வல்லமை பெருகிருச்சுன்னா, சபைகளுக்குள்ளே அக்கினி பரவடுச்சுன்னா, இந்த சபைக்குள்ளே வரக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க? மிகப்பெரிய ஒரு ஃபயராக இருப்பாங்க. ஆமென். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் என்ன பண்ணல, நம்மளால் பார்க்க முடியல. நீங்கள் அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நானும் ஆண்டவரே அற்புதம் செய்க சொல்ல என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஒரு காலகட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்குரிய ஒரு காலங்களை வைத்திருக்கிறார், நேரங்களை வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். ஆனால் நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்யும்போது அவனுக்கு போக்கு சொல்லவே என்ன பண்ணக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க, 40 வயதான மனிதன், சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் அவர்கள் அருகாமையில் நிற்கிறபடினாலே இவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இல்லைப்பா நீ வேற மாதிரி செஞ்சுட்ட, இல்லை அவனுக்கு கொஞ்ச நாள் தான் அப்படி இருந்தால் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவன் பாதிக்கப்பட்டது சரியாயிட்டார், எந்த ரீதியில் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் 100க்கு 100 இவனுக்கு சரி செய்தார் என்று எல்லா மக்களுடைய பார்வையிலும் பட வேண்டும். யாருமே போக்கு சொல்ல இடமில்லாதபடிக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் ஜனங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வரும். அதான் நான் சொன்னேன், இந்த தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும்னு சொல்லி கேட்டார்ல, நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே ஒருத்தவங்க சபைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், குழந்தை இல்லாமல் சபைக்கு வராங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு தேவன் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி தானே? நமக்கு நல்லா, கட்டாயம் சர்ச்சைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் முன்னாடியே நீங்கள் வாங்க, ஆண்டவர் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தைய கண்டிப்பாக கொடுத்துருவார், நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்த வரையும் வீட்டில் இருந்து கொண்டே வெயிட் பண்ணி பார்ப்பான். அடுத்த வருஷம் வரை என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுருச்சு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட அப்படி தான் சொன்னேன், அடுத்த உற்பவ காலகட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஆனால் நான் அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணல, சொல்ல முடியல. ஒருவேளை பெண் குழந்தையாக பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இவர் தப்பான தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரேன்னு சொல்லி நம்மளை எல்லாரமாக பேசுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு பிறந்தது ஒரு ஆண் குழந்தை தான். அப்புறம் நினச்சி, ஆண்டவரை நான் சொல்லி இருக்கலாமே, பரவாயில்ல, அது முக்கியம் இல்லை, தேவன் தாம் வாக்குப்படினதை நிறைவேற்றினார். அதே போல் இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தேவன் வாக்கு செய்கிறார். ஆனால் அந்த வாக்கை நாம் முன்கூட்டியே சொல்லிவிடக்கூடாது. அவர்களை நீங்கள் சபைக்கு வாருங்கள், தொடர்ந்து தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருங்க, கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை வைங்க, தேவன் உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி சபையிலே அவர்கள் ஒரு அங்கமுள்ளவர்களாக அவர்களுக்கு நாம் அனுமதி தந்து அதன் பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ திட்டங்களை சொல்லும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு உண்மையாக மாறும். அல்லேலூயா. ஆனால் முன்கூட்டியே நம்ம சொன்னனால் அடுத்த வருஷம் அதே போல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைய பெற்று எடுத்துருவாங்க. அப்புறம் போய் நம்ம சொன்னால், பார்த்தீங்களா ஆண்டவர் அன்றைக்கே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், நாங்கள் சொன்னல்லவா அப்படின்னு சொல்லுமா, அவன் சொல்லுவா, இல்லைங்க நாங்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அது என்னமோ இப்போ எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா கற்பனை பண்ண பாரு, கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது. அப்போ இந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க. நான் சொன்னேன், அண்ணன் இப்படி தானே தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆண்டவரோடும் கூட சேர்ந்து அது கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னேன். அப்பா எனக்கு சூப்பராக புரிஞ்சுதுப்பான்னார் அவர். ஓ இப்போதான்ப்பா எனக்கு புரிஞ்சுது அப்படின்றார் அவர். நான் இன்னைக்கு வந்தது ஒரு தேவ சித்தம்தான், எப்படி நான் இதை சொல்லணும் அப்படிங்கிறத எனக்கு இப்போ தான் அந்த வழி திறக்குது அப்படிங்கிறார்.
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த நெருக்கம் ஒரு சரியான பாலமாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு 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 நெருங்கி உருவாடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு ஜனங்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள், அப்போஸ்தலரை கண்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். யோசிச்சு பாருங்க, அனனியாவும் அவங்களுடைய அந்த குடும்பம் 2 பேரும் காணிக்கு என்ன பண்ணாங்க, வஞ்சித்து எடுத்து வந்தார்கள். அந்த அந்த வசனம் 5 இருக்கா? வசனத்தை சொல்லுங்க. அனனியா எனும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் தன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கு. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அவன் என்ன கேட்குறான், அனனியாவை இவ்வளோதான் நீ வித்தியா? இல்லைங்கும் போது அவன் மனைவி பேச்சை கேட்டு என்ன பண்ணுறான், இல்லை பேதுரு நாங்கள் இவ்வளோதான் வித்தன்னு சொல்லி என்ன பண்ணுறான். அப்போ தேவனுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக நீ பொய் சொன்னாயேன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், இறந்து போய் விட்டான். அந்த குடும்பம் இறந்து போய் விட்டார்கள். நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கி சபையில் இப்படி நடந்துச்சுன்னா ஜனங்களுக்குள்ள பயம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வெளியில் ஓடிடுவாங்க, நிறைய பேர் உள்ளே வருவார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் ஏன் வெளியில் ஓடிடுவாங்கன்னா, எப்பா இது பயங்கரமான, நம்மளும் செத்து போயிடுவோமோ இப்படிலாம் நம்மளால். இன்றைக்கி ஏன்னா உண்மையாக வாழ்கிறதுல இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை, உண்மையாக இருக்கிறதுல இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனை, பரிசுத்தமாக வாழ்கிறதுல நிறைய பேருக்கு இன்றைக்கி பிரச்சனை. கர்த்தருடைய நுகங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளுக்கு வழியாக போகக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி பிரச்சனை. இதெல்லாம் ஐயோ அதெல்லாம் அந்த காலங்க. இன்றைக்கி விசுவாச வாழ்க்கையே, இன்றைக்கி விசுவாச ஊழியம் ஏன் செய்றீங்கன்றான். விசுவாச ஊழியமா அப்படின்னா என்னங்க அப்படின்னு என்னை கேட்குறாங்க. விசுவாசத்தில் தாங்க ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த விசுவாசத்தின் பதம் என்னன்னு தெரியல. விசுவாச ஊழியனா என்னன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பாருங்கள், அவங்க எல்லாமே விசுவாசத்தில் தான் ஊழியர்கள் கட்டப்பட்டது, விசுவாசத்தில் தான் அவர்கள் நிலைத்து நின்றார்கள், விசுவாசத்தில் தான் தேவன் அவர்களை ஊன்ற கட்டினார். இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த காலத்திலையும் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு மக்களுக்கு என்ன பண்ணலை, மனநிலை இல்லை. நமக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், விசுவாச ஊழியத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம். நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான தேவைகள்லாம் பயங்கரமான தேவைகள். ஆனால் கிடைக்கக்கூடிய கொஞ்சத்தில் அதை எப்படி செலவு பண்ணி அந்த ஃபேமிலி ரன் பண்ணணுங்கிற ஆலோசனையும் திட்டங்களையும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பல ஆயிரம் நமக்கு கிடைச்சாலும் ஒரே நாளில் செலவு பண்ணிடலாம். ஆனால் கிடைக்கிற கொஞ்சத்தை வைத்து கொண்டு நீ இப்படி தான் செயல்படணுங்கிற அந்த வாழ்க்கை முறையை, கட்டமைக்கப்பட்ட ஒரு முறையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு நமக்கு சபைகளில் இப்படிப்பட்டதான மாற்றங்கள்லாம் வரும்னு சொன்னால் இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளே பயம் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி தேவை இந்த சபையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் ஒரு தலைவர் தான். அல்லேலூயா. ஆமென். இந்த தலைவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரணும். தாழ்மை, அன்பு, வைராக்கியம், பொறுமை, இதெல்லாம் நமக்கு தேவை, அதிகமாக தேவை. எந்த சூழல்லையும் நம்ம மனம் பதறி யாரையுமே சபிச்சிட வேண்டாம். யாரையுமே சபிச்சு நீ நாசமாக போயிடும்னு சொல்லிடாதீங்க. யாரையுமே நம்ம கேவலமாக பேசிட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் வல்லமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் தலைவராக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய நான் சொல்கிறேன், நம்ம சபையில் ஒரு ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிறோமா, அது 30 பேர் ஒரு தலைவர்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா 30 கிராமத்துலேருந்து ஒரு வேளை நம்ம வரலாம், அல்லது ஒரு தெருவிலிருந்து ஒருவர் மட்டும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு தலைவனாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தலைவர்கள் முக்கியமாக எடுக்க வேண்டிய ஒரு திட்டம், கொள்கை என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் மனுஷருக்கு செவி கொடுப்பது நியாயமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நாம் தேவனுக்கு தான் செவி கொடுக்க வேண்டுமே தவிர மனுஷர்களுக்கு முன்பாக நாம் இயேசுவை எந்த நாளிலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது.
மனுஷனுக்கு முன்பாக எந்த நாளிலும் இயேசுவை இட்டு கொடுக்கக்கூடாது. எந்த காரியத்தை, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. சில இடங்கள்லாம் நம்ம போகும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் செய்ய மாட்டோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க தாங்க, இதெல்லாம் தப்பு இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நாம் நின்று காண்பிக்க வேண்டும், இல்லை என் தேவனுக்கு விரோதமான செயல், என் தேவன் இதை அங்கீகரிக்க மாட்டார் என்கிற வைராக்கியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள், தலைவர்கள் செய்தார்கள். எல்லா சூழல்லையும் அவர்கள் வைராக்கியமாக நின்றார்கள். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா 3 முறை அடிக்கப்பட்டாராம் பிலாரனால. அது தெரியுமா? 3 முறை. இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் என்ன பண்ணார்? அடிக்கப்பட்டார். செத்து போயிட்டாருன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. பவுலுக்கு உயிர் இல்லடான்னு சொல்லி தூக்கி நாய் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எழுந்து என்ன பண்ணா? வந்தார். ஏன் இதெல்லாம் எதற்காக? பவுல் சொல்றார், இந்நேரம் வரைக்கும் நாங்கள் மிதிக்கப்படுகிற குப்பைக்கு சமமாக இருக்கிறோம். ஆமென். இந்நேரம் வரைக்கும் நாங்கள் மிதிக்கப்படுகிற குப்பைக்கு சமமாக இருக்கிறோம். ஏன்? அந்த வைராக்கியம் தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த சாராம்சம் அவளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. 2வது, நமக்குள்ளே ஒரு ஒருமனம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு ஒருமனம், சபைக்குள்ளே ஒரு ஒருமனம் இருக்க வேண்டும். ஒரு ஒருமனம் இருந்தால் மட்டுமே நிச்சயமாக ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? ஜெபிக்கிறேன். முதலாவது நமக்காக நாம் ஒருவருக்கு என்ன பண்ணிக்கணும்? ஜெபித்து கொள்ளணும். ஆண்டவரே, சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் சொல்லுவேன், டேடி பிரதர் குடும்பத்துக்காக, செல்லமாமா குடும்பத்துக்காக, ஜெனிஃபருக்காக, இன்னும் நிறைய பேருக்காக என்ன பண்ணுறேன்? ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய இரவு ஜெபங்களில் நான் ஒரு கொஞ்ச நேரம் அமர்ந்து மனசில் ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவேன்? தூங்குவேன். ஏன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இது எனக்கு என்னுடைய, ஏன்னா இது 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 நான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை நான் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? அறிவிக்க வேண்டும். எனக்காக உதவி செய்கிறவர்களுக்காக நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு இடத்துல சொன்னார், பாஸ்டர், நான் எனது காணிக்கை தசமபாகத்திலும் குறைவில்லாமல் உண்மையாய் நான் செலுத்தி வந்தேன் பாஸ்டர். அந்த ஊழியர் எனக்காக என்னுடைய வீட்டு வாசலை தேடி சுவிசேஷம் கொடுத்து அல்லது எனக்காக ஜெபித்து நான் அந்த சபைக்கு போகலை. நாங்களாக அந்த சபைக்கு என்ன பண்ணோம்? வந்தோம். அவ்வளோ காணிக்கைகளையும் தசமமாக நாங்கள் கொடுத்தோம். ஆனால் எனக்காக அவர் ஜெபிப்பாரா என்பது கூட எனக்கு என்ன பண்ணலை, தெரியல அப்படின்னார். யோசித்தோம், அது எவ்வளோ பாரம். அப்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதி, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்களுடைய வாஞ்சை என்ன, கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாத்து நேசிங்கன்னு சொல்லி, அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதே போல தான் நம்ம ஒருவருக்கொருவர் அந்த ஒரு மனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒரு மனதின் ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு மனதின் ஆவி நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அந்த நாட்களில் சபைகள் பக்தி விருத்தி அடைவதற்கான காரணம் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள். பாருங்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆட்சிகளையும் விற்று ஒருவருக்கொரு தேவையானதக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. சபையிலே சேர்த்து கொண்டு வருவதற்கு மிக காரணம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஜெபமும் ஒரு மனமும் தான். ஆமென். ஜெபமும் ஒரு மனம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்? சபைகளில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இன்றைக்கி ஒரு மனமே இல்லை. சாதி என்கிற பேரில் பிரிவு, இடம் என்கிற பேரில் பிரிவு, பணக்காரன் ஏழைங்கிற பேரில் பிரிவு. நான் இவ்வளோ இத்தனை வீடு வச்சுருக்கேன், நான் இத்தனை கார் வச்சுருக்கேன், நான் இத்தனை பைக் வச்சுருக்கிறேங்கிறதுல பிரிவு. ஒவ்வொன்றிலையும் பிரிவு இருக்கிறது. பணக்காரருக்கு ஒரு சேர், ஏழைகளுக்கு ஒரு சேர். இன்றைக்கி நிறைய கன்வென்ஷன் மீட்டிங்கில் அதை நான் பார்க்குறேன். பெரிய பெரிய விஐபிங்கெலாம் முன்னாடி சேர் என்ன பண்ணியிருப்பாங்க? அது ஒரு பார்டர் மாதிரி கட்டி விஐபி சேர்னு போட்டிருப்பாங்க. நான் சொல்கிறேன், இதனால தான் என்ன பண்ணலை, கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியல. இங்கே நிறைய சபைகளில் விசுவாசிகளுக்கு ஒரு சாப்பாடு, ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட்டுகளுக்கு ஒரு சாப்பாடு. அதை பார்த்து எத்தனையோ மக்கள் என்ன பண்ணுறாங்க? இடறி போடுகிறார்கள். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி சபையில் வளர்ச்சி வரணும். நம்ம சபையில்
ஒரு வளர்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒருபட தேவை. அல்லேலூயா. நமக்குள்ள ஒருபட தேவை. நமக்குள்ள தியாகம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிற நமக்குள்ள பல ஒரு திட்டமிடுதல் நமக்குள்ளே இருக்கணும். இந்த தலைவர்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். எந்த சூழல்லையும் தேவனை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு மட்டுமே நாம் செவிசாய்க்க வேண்டும். எந்த சூழல்லையும் நாம் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாக நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல நாம் நிற்க வேண்டும் என்பதை இந்த நாட்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுதிருப்போமா? இன்னைக்கு ஒரே ஒரு முடிவு எடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி கரங்களுக்குள்ள என்னை அர்ப்பணிக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு செவி கொடுப்பதை எங்களுடைய இலக்காக வைக்கிறோம். மனுஷனுக்கு முன்பாக உம்மை விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஒருமனம் எங்களுக்குள்ள தேவை. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். எங்களுக்குள்ள பிரிவினை இல்லாதபடி தேவனே, நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு முழு மனதோடு கூட ஒரு மனதை கர்த்தர் நாளிலே கட்டளையிடுகிறார். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனது தேவை ஆண்டவரே, ஒரு மனது தேவை ஆண்டவரே. அல்லேலூயா. சிவலரபலரபா. ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு மனது தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்துறீங்கப்பா. இனிமேல் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சடையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, யோசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா, சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா
ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறவர், ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடக்கிறவர்களாக காணப்படும். அவரை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தை. நம்ம ஒரு தலைவராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு தலைவர், உங்கள் தெருவில் நீங்கள் ஒரு தலைவர், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைவர். நம்முடைய கொள்கைகளை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள், நம்முடைய திட்டங்களை நம்முடைய பிள்ளைகள் அறிவார்கள். எந்த சூழலையும் தேவனுக்கு மட்டுமே செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் காலகட்டங்களை எழுப்புவது வந்ததுக்கான காரணம் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. சபைக்கும் அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் இருந்தது. சபைக்கும் அப்போஸ்தலருக்கும் தேவனுக்குள்ளே ஒரு நெருக்கம் இருந்தது. சிவாலா ரபாலா ரபாலா கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யப்பா ஆண்டவரே. இப்படி கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலே ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு மனம் இருப்பதாக ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க தேவனே இந்த சபை வளர ஆண்டவரே இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் மாபெரிய வளர்ச்சிக்குள்ள வரணும். கிராமங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் இயேசு நாமத்தை அறிந்து கொள்ளணும். நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களுக்காக மட்டுமல்ல எல்லாருக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. ரத்தம் சிந்ததினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே. ஒரு பெரிய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். சபை ஆசீர்வதிக்கப்படும். மாவட்டத்தில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இலக்கு உண்டாக்குங்க. எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கைகளால் அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெறுவதற்கு தேவன் அற்புதங்களை ஆண்டவரே வரங்களை தருங்கப்பா. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். பெரிய காரியங்களையும் மகத்துவமான காரியங்களை செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியர்களை காற்றுகளாகவும் வக்கிரங்களாகவும் பயன்படுத்துங்க. வாயின் வார்த்தைகள் வல்லமையாய் புறப்படுவதாக ஆண்டவரே. பட்டயம் போல புறப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களில் ஒப்புக்கொள்ளும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம் ஆண்டவரே. எந்த சூழலையும் என்னை நான் ஒரு தலைவனாக பார்க்கிறேன். எந்த சூழலில் என்னை ஒரு நான் தலைவனாக பார்க்கிறேன். ஓ சிக்கபாலா ராபாது இயேசு நாமத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தலையாயிருக்கு. உம்முடைய பிள்ளைகள் மலை மேல இருக்கிற பட்டணமாயிருக்கு ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் விளக்கு தன்னை மேல இருக்கிற விளக்காயிருக்கு. தேவனே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. சிக்கபாலார உயர்த்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவாலே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேறப்பட்ட அன்பினாய்க்கும் இன்னும் சதாகாலம் கொடுப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.